இயேசுவின் நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி ஒரு கதையும் சொல்ல போறேன். ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு என்ன வசனம் சொல்ல விரும்புறாங்க தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்ற வசனத்தை சொல்றாங்க. அதுக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஏசப்பாவும் ஏசப்பாவோட சீஷர்களும் ஒரு போட்ல போய்கிட்டு இருக்காங்க, நட்டு கடல்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பெரிய அலைகள் எழும்பி காற்று வீசி புயல் காற்றா அந்த போட்டை கவுத்துதுங்க. அந்த போட்ல இருந்த சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, தண்ணி பெருகுதே, அலை அடிக்குதே, நம்ம போட் கவுந்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் நடுங்கி கதறி ஏசப்பா கிட்ட போய், ஆண்டவரே, நம்ம சாக போறோம், நம்ம போற போட்டு விழப்போது, நம்ம சாக போறோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை போய் எழுப்புறாங்க. ஏசப்பா எழுந்து, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு அப்படின்னு அதிகாரமா சொன்னாங்க. அப்படி அமைதலாயிருச்சுங்க. இதை பார்த்து சீஷர்கள் மிரண்டு போய், இவர் உண்மையாவே தேவன், அதனாலதான் இயற்கையே கீழ்ப்படுது அப்படின்னு சொல்லி பயந்து அவரை வணங்கி பொழுது கொண்டாங்க. அப்படியே இதை கேட்கிற நீங்க கூட உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லா காரியத்தையும் யாரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா? ஏசப்பாவை நோக்கி ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் மெய்யான தெய்வம்ங்க. ஜீவனோடு இருக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் உங்களை காப்பாற்றுவார். இந்த சூழ்நிலைகள், கடல் போல கொந்தளிக்கிற சூழ்நிலைகளை ஏசப்பா ஒரே வார்த்தை அமைதலா இரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரச்சனையில இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கும். அதை கொடுக்க ஒரே ஒருத்தராலதான் முடியும். அவர் மெய்யான தெய்வமாக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.